இப்போது எடப்பாடி சொல்கிறாரு இது எங்களுக்கு கடைசி வெற்றிடுறாரு. வெட்கக்கேடான விஷயம். ஏன்னா உங்கள் ஆட்சியில் தான் இது நடந்தது. இப்போ இந்த ஏயு மேட்டரில் நீங்கள் எப்படி கொந்தளிச்சிங்க, என்னென்னலாம் பேசுனீங்க? இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, ஒன்று இந்த எங்கள் ஆட்சியில் இது நடந்தது, ஆனால் எங்கள் ஆட்சியில் இருக்கிற காவல்துறையை நாங்கள் விசாரணை பண்ணி அதுக்கான தண்டனை வழங்கப்பட்டதுன்னு சொன்னால் பரவாயில்ல. இந்த வழக்கே கேட்டினா ஆரம்பத்தில் சில பேர் விடுவிக்கப்பட்டு குறிப்பிட்ட இந்த 9 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. அதோட தொடர்ச்சியாக தான் உங்களுக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படுது. காரணம் என்ன கேட்டினா, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் விடுவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இந்த 9 பேர் மேலே மட்டும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. சிபிஐயும் பார்த்தீங்கன்னா இந்த 9 பேரை அந்த விசாரணை அங்கேருந்து தான் தொடங்குது. 47 பேர் சாட்சியம் அளிக்கப்பட்டு யாரும் ஒருத்தர் கூட பிற சாட்சி இல்லை அப்படின்ற அந்த அடிப்படை இருக்குது. ஆனால் அந்த சூழலில் கேட்டால் பரபரப்பாக கேட்டால் நக்கீரன் கோபால் அவருடைய பேட்டியை நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேட்டி இருக்குது, 6 வருஷம் முன்னாடி. அந்த பேட்டி முழுமையாக கேட்டிங்கன்னா, நக்கீரன் கோபால் இல்லைன்னா இந்த வழக்கே நடந்திருக்காரு. இந்த வழக்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பமே தொடங்கியிருக்காரு.